மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லபடியாக தேர்வு அட்டன் பண்ணியிருப்பீங்க, நல்லபடியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னா, குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட யூனிட் 8ல் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான திருக்குறளுடைய தொடங்குவோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியர் திண்ணியராக பெறேன் அப்படின்னு ஒரு அழகான குறளை வள்ளுவர் சொல்லியிருப்பார். இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறவங்க எண்ணியதே, அதாவது அந்த விஷயத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கணுமா. அப்படி உறுதியோடையே இருந்தால் அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியை தான் தரும் அப்படின்னு சொல்லி அந்த குறள் அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பார். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, குரூப் 1 தேர்வு ப்ரிலிமினரி நம்ம நல்லபடியாக எழுதியிருப்போம். இந்த விஷயம் அதில் உறுதியாக நம்ம எப்போவுமே இருப்போம். ஏன்னா அடுத்து நம்ம ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடுவோம், மெயின்ஸ் அடுத்து எழுத போகிறோம், குரூப் 1 போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு அதில் திடமாக அதை எப்போவுமே அதே சிந்திச்சுட்டு இருங்க. கண்டிப்பாக குரூப் 1 பணி அப்படிங்கிறது நமக்கு வசப்படும். சரி, இன்னைக்கு இந்த அழகான குறளுடைய இன்னைக்கு யூனிட் 8ல் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 36லேருந்து 39 கொஷின், 37 கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த 37 கொஷின்லையும் நம்ம யூனிட் 9ம் கவர் ஆகும். அதாவது அந்த அரசியல் கட்சின்னு சொல்லும்போது யூனிட் 9ம் கவர் ஆகும். தோராயமாக 37 கொஷின் இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன விடைகள்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சரி, தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள், அதில் பார்த்தீங்க அப்படின்னா வினா என்ன கேட்டிருக்காங்க, காரணம் மற்றும் வலியுறுத்தல். CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். ஆமா, சிறு தொழிற்சங்கங்களை அமைக்கிறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சவர் CN அண்ணாதுரை தான். அடுத்தது காரணம், தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். தொழிலாளர் நலனுக்காக தான் இந்த சிறு தொழிற்சங்கங்கள் அமைக்கிறதுக்காக அண்ணா ஏற்பாடு செஞ்சிருப்பாரு. அப்ப A மற்றும் Rம் சரி, மற்றும் R என்பது Aக்கு சரியான விளக்கம். ஆன்சர் நமக்கு B தான் வரும். சரி, அடுத்த வினா போயிடலாம். பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஆன்சருங்கிறத பார்த்துடலாம். மதுரை காந்தி NM சுப்புராமன், இது சரிதான் நமக்கு கொடுத்துருக்கிறது. தட்சிணா காந்தி ராஜாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அடுத்தது வித்யாலயா ஐயா தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லி வேறுபாடாக கொடுத்துருக்காங்க. வித்யாலயா ஐயா காமராஜ் வரமாட்டாரு. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை நமக்கு நல்லா தெரியும், அவினாசி லிங்கம். இங்க வந்து நமக்கு A ராமசாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு தான். அப்போ 1ம் 2ம் சரியா நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆன்சர் பாம்பே. சரி, அடுத்த வினா போயிடலாம். ராவ் பகதூர் சர் ஆத்தா பன்னீர்செல்வம் டேஷ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுயராஜ்ய கட்சியில தலைவராக இருந்திருப்பாரு. இந்த தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கினுடைய நிர்வாக குழுல பணியாற்றிருப்பாரு. அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி. சரி, அடுத்த வினா போயிடலாம். அடுத்த வினா, வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின் படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஆன்சர் மகாபாரதம் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சோம்னா ஈஸியா மகாபாரதத்தை பொருத்திடலாம். வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு. வலிமை, அதாவது எதிரி வந்து நம்மளோட வலிமையான எதிரியா இருக்கான், அவன் முன்னாடி அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு. அதாவது நான் அடிப்பணிகிற மாதிரி நடிக்கிறேன் அப்படிங்கிற இந்த செயல் எதுக்கு ஒப்பா சொல்றாங்க அப்படின்னா சரணடைதலின் பாசாங்கு. சரண்டர் ஆகிற மாதிரி தான், ஆனால் சரண்டர் ஆகிறது கிடையாது. அதாவது இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்பணிதலின் பாசாங்கு, உண்மையிலே அடிப்பணியலை. இதை ஏன் அடிப்பணியாம பாசாங்கு செய்யறாங்கன்னா சரணடைதலின் ஒத்திவைப்பு. இப்ப சரண்டராக விருப்பம் கிடையாது, அதனால அதாவது சரண்டர் ஆகிறதுக்கு விருப்பம் கிடையாது, அதை ஒத்தி வைக்கணும், அதனால அடிப்பணிஞ்ச மாதிரி நடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு மகாபாரதம் இருக்கட்டும், நம்ம பாரதிய பாஞ்சாலி சபதம் இருக்கட்டும், அதில் நடந்த போர் முறையா இருக்கட்டும், இது பாளையக்காரர் கூட்டமைப்போட ஒப்புநோக்கத்தக்க வகையில தான் இருக்கும். அப்ப ஆன்சர் இதற்கு A மகாபாரதம். அடுத்த வினா,
வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறள் எதுல வரும் அப்படின்னு பார்த்தா, எந்த அதிகாரத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மையில எப்படி சொல்லியிருப்பாரு? வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. அந்த குறள்ல சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? வெண்மைனா முதல்ல என்ன? வெண்மைனா அறியாமை. அறியாமைன்னு எதை வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் செருக்கோட நடந்துக்கிட்டான் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய அறியாமை அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல நமக்கு எது ஆன்சரா வரும் அப்படின்னா, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் இதற்கு ஏ தான். புல்லறிவாண்மை அதிகாரத்துல வள்ளுவர் சொன்னது. அடுத்த வினா, மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது மன்னரை சேர்ந்தொழுகுதல் அதிகாரத்துல, குறிப்பறிதல் அதிகாரத்துல, அவையறிதல் அதிகாரத்துல, இந்த 3துலையும் வள்ளுவர் எதை சொல்ல வராரு? அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது, உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. இதை கொஞ்சம் பார்க்கும்போது, இந்த வினாவை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படின்னா, அமைச்சரின் நடத்தையா இருக்குமோ? ஏன்னா இந்த அவையறிதல், அதுக்கப்புறம் மன்னரை சேர்ந்து ஒழுகுதல், இதெல்லாம் கொஞ்சம் இங்க ஒப்பு நோக்கத்தக்கதா இருக்கும். மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது இதுவா இருக்குமோ அப்படின்னு டவுட் இருக்கு. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் கீ விடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதுக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்துக்காட்டி நமக்கு ஆன்சர் சொல்றாங்க. நம்ம தேடும் போதும் அதே மாதிரி தான் வருது. ஒரு அதிகாரம் கொடுத்தா நம்ம தெளிவாக எடுத்துல 3 அதிகாரத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரே கருத்தா கேட்கறதுனால டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்ல என்ன ஆன்சர் கீ சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு நம்ம இறுதி முடிவை எடுத்துக்கலாம். அடுத்த வினா போயிடலாம். அடுத்த வினா, மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாங் கண்டதில் என்ற குறட்பாவில் கயவர் யாரை குறிப்பிடுகிறார்? அதாவது கயவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, இதுலயுமே நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். பொறுப்பு இல்லாதவர்களை சொல்றாரா, விருப்பம் போல் நடப்பவர்களை சொல்றாரா, நெறியற்று வாழ்பவர்களை சொல்றாரா அப்படின்னு. ஆனா எக்ஸாக்டா திருவள்ளுவர் எதை சொல்லுவார்னா, விருப்பம் போல் நடப்பவர்கள் தான் கயவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஆன்சர் நமக்கு பீல அமைது. சரி, அடுத்த வினா, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா ஆசைப்படாமே நிறைய பேர் எடுத்திருப்போம். ஏன்னா ஆசையே இருக்காதவங்க தானே துறவிகள். அப்ப துறவிகளுக்கு இகழ்ச்சி வரக்கூடாதுன்னா ஆசைப்படாம இருக்கிறதா அப்படின்னு அங்க ஒரு டவுட் வரும். ஆனா கல்லாமை கொல்லாமை அதிகாரத்தை பார்க்கும்போது அதிகபட்சமா நமக்கு கொல்லாமை தான் விடையா வருது. ஏங்கிறத நான் சொல்றேன். அதாவது கொல்லாமையை பாருங்களேன். கொல்லாமையில ஒரு குறள் கொடுத்திருக்காங்க, நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. அதாவது உலக வாழ்க்கைக்கு பயந்து பற்ற விட்டுட்டு துறவரம் போனவங்களை விட யாரு சிறந்தவங்களா? உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு கொல்லாமையில ஒரு அதிகாரம் நமக்கு சொல்லுது. அதே சமயம் கல்லாமைன்னா இந்த இடத்துல எதை சொல்லணும்னா, படிக்காம இருக்கிறத சொல்லக்கூடாது, திருடாததை சொல்லக்கூடாது. அதாவது கல்லாமை முதல் லகரமா கடை லகரமான்னு பார்க்கணும். இங்க கொடுத்துருக்க கல்லாமை அப்படிங்கிறது திருடாமை இருக்கிற அதிகாரத்தை சொல்றது. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கல்லாமை காக்கத்தென் நெஞ்சு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் வள்ளுவர் அப்படின்னா, கல்லாமையில உலகத்தாரால இகழப்படாம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க, யாருடைய பொருளையும் திருடாதீங்க அப்படின்னு சொல்லி இகழப்படாம இருக்கிறதுக்கான வழியை சொல்லியிருப்பாரு. ஆனா அது துறவிகளுக்கு தான் சொன்னாரா அப்படிங்கிறது அந்த இடத்துல சில சந்தேகத்துக்கு உரிய விஷயமா இருக்குது. நமக்கு ஆன்சர் கீழே டிஎன்பிஎஸ்சில எது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கல்லாமை கொல்லாமை ஆசைப்படாமை இந்த 3லையுமே நமக்கு இருக்குது. இங்க நமக்கு கொல்லாமைங்கிறது அதிகபட்சமா பொருந்தது. அதாவது இகழப்படாம இருக்கிறது, அப்புறம் துறவிகளுக்கு சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது பொருந்தது. ஆன்சர் நம்ம இதுவா கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் ஆன்சர் கீழே என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் இங்க பி. அடுத்த வினா, யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? இந்த குறள் பார்த்தோம் அப்படின்னா,
ஊருநீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிற குறள் சொல்லியிருப்பாரு ஒப்புரவரிதல்ல. இந்த குறளுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, உலக மக்கள் எல்லாருக்கும் எல்லா பொருளையும் கொடுக்குறானே அந்த பேரறிவாளன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது எதோட ஒப்புமைப்படுத்துறாரு அப்படின்னா, ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊருணி. ஊருணினா பருகிற தண்ணி. அந்த பருகிற தண்ணி அதாவது பருகிற அந்த நீர்நிலை ஊருணி நிரம்பி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் எப்படி நீரை வழங்குமோ அதே போல எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறானே பேரறிவாளன், அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் இதோட ஒப்பிடப்படுறதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒப்புரவரிதல்ங்கிற அதிகாரத்துல. அப்ப யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரறிவாளன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை தான். ஆன்சர் ஏ. அடுத்தது வினாயன். காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுஜாதா ரங்கராஜன். காகித சங்கிலிகள்ங்கிற புதினத்தோட ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஸ்ரீரங்கத்து தேவதைகள், என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ அப்படிங்கிற நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் அந்த உருவாக்க பணியில மிக முக்கிய பங்கு ஆற்றியவர்னு அவரை சொல்லலாம். அவர் எழுதிய நூலா இந்த இடத்துல காகித சங்கிலிகள் அப்படிங்கிற ஒரு புதினத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்தது ஆசிரியர்களை அவர்களுடைய இதழ்களோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜெயகாந்தன் கொடுத்திருக்காங்க. ஜெயகாந்தன் அவருடைய இதழ் பார்த்தீங்கன்னா ஞானரதம். ஆனா ஞானரதம் நூலுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா பாரதியார் வருவாரு. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசுங்கிற உரைநடை நூல்கள்லாம் ஏற்றது யாருன்னா பாரதியார் தான். ஞானரதமோட இதழ்னு பார்த்தீங்கன்னா அது ஜெயகாந்தனோடது. அடுத்தது நான் பார்த்தசாரதி. நான் பார்த்தசாரதியோட இதழ் பார்த்தீங்கன்னா தீபம். அடுத்தது கண்ணதாசன். கண்ணதாசன் நமக்கு தெரியும் தமிழ் மலர் தென்றல் இதழ்களுடைய ஆசிரியர் கண்ணதாசன் தான். அடுத்தது மீரா. மீராவை பத்தி நம்ம தமிழ் புத்தகத்திலே படிச்சிருப்போம். அன்னம் விடு தூதுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மீரா தான். அப்ப 3, 4, 1, 2 ஆன்சர் டெல்லியில அமையுது. டி தான் இதற்கு ஆன்சர். ரொம்ப எளிமையான வினா. அடுத்த வினா பார்த்துடலாம். கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா கழுமலம் பார்த்தீங்க அப்படின்னா களவழி நாட்பது நமக்கு சொல்லும். சோழ மன்னன் செங்கனானுக்கும் கணைக்கால் இரும்புருளைக்கும் 2 பேருக்கு இடையில கழுமலம்ங்கிற இடத்துல ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி களவழி நாட்பது சொல்லும். ஆனா இங்க கொடுத்துருக்கக்கூடிய நூல்கள்ல நமக்கு அகநானூறு தான் இதுக்கு ஆன்சரா அமையும். ஏன் அப்படின்னா அகநானூர்ல ஒரு இடத்துல கழுமலம் பத்தி சொல்லியிருப்பாங்க. சோழ மன்னன் பெரும்பூன் சென்னி அப்படிங்கிறவன் சேர மன்னன் ஒருத்தனை கழுமலத்துல வச்சு தோற்கடிச்சான் அப்படின்னு சொல்லி அகநானூறு நமக்கு சொல்லுது. அப்ப இதுக்கு ஆன்சர் பி அகநானூறு. அடுத்த வினா. மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. கலித்தொகை தான். ஏன் அப்படின்னா கலித்தொகையில அதாவது உடன்போக்கா போன தன்னுடைய மகளை தேடி செவிலித்தாய் ஒருத்தவங்க எங்க பார்த்தாலும் தேடி பார்ப்பாங்க, என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்தணர்கள் என்ன சொல்லுவாங்களாம், அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியான வரிகள் தான் இது. மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் ஏன் செய்யும். மலையில பிறக்கக்கூடிய சந்தனம் நறுமண பொருட்கள் எல்லாமே மலையில இருக்கக்கூடியதுல அது இன்னொருத்தருக்கு பயன்படக்கூடியதான். அதே போல உன்னுடைய பெண் உன்கிட்டே வளர்றா அப்படின்னா அவ அடுத்ததா அவளுடைய வாழ்க்கையை தேடி அடுத்த நிலைக்கு போகும்போது உன்னை விட்டு பிரிஞ்சுதான் போவா அப்படின்னு சொல்லி அறிவுரை அந்தணர்கள் அறிவுரை சொன்ன மாதிரி நமக்கு கலித்தொகையில குறிப்பிடப்பட்டிருக்கும். செவிலித்தாய்க்கு சொன்ன அறிவுரையா. அப்ப இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. அடுத்த வினா. போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படிங்கிற இந்த பாடலை பாடியவர் கண்ணதாசன் தான். தத்துவ பாடல்கள் சில விஷயங்களை பார்த்தோன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கண்ணதாசன் தான் அப்படின்னு. இதுக்கு ஆன்சர் சி கண்ணதாசன். அடுத்த வினா. மன்னர்களின் பட்டங்கள். ரொம்ப எளிமையான வினா. பாண்டியர், சேரர், சோழர், ஆய் அப்படிங்கிற 4 மன்னர்களை பத்தியும் அத பட்டத்தை பத்தியும் கொடுத்துருக்காங்க. பாண்டியர்கள் அப்படின்னாலே நமக்கு என்ன பெயர் பின்னோட்டா வரும் முன்னோட்டா வரும்னு பாத்தீங்கன்னா செழியன் தான். பாண்டியன், நெடுஞ்செழியன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்ப இதற்கு 3. அடுத்தது சேரர். சேரர் அப்படின்னாலே ஆதவர் தான். அடுத்தது சோழர். சோழர்னா செம்பியன். இதற்கு 4. அடுத்தது ஆய். ஆய்ங்கிறவங்களுக்கு பட்டங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா திதியன். இதற்கு 2. அப்போ 3, 1, 4, 2 ஆன்சர் பாம்பேல அமைது. உடுக்கை இழந்தவன் கை போலே என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னு இந்த வினா கேட்டிருக்காங்க. அடுத்த வினால உடுக்கை இழந்தவன் கை போலே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு அந்த திருக்குறள் அமையும். அதாவது உடுத்தி இருக்கக்கூடிய உடை
விலகும் போது கை எப்படி வேகமா சென்று தன்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்காக போகுதோ அதே போல நண்பன் ஒருவனுக்கு கஷ்டம் வரும்போது அந்த கை போலவே விரைந்து சென்று உதவணும் அப்படின்னு நட்பு அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப இதுக்கு ஆன்சர் நட்பு தான். நட்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒப்பிடுறாரு. சரி, ஆன்சர் அப்போ ஏல அமைது. அடுத்த வினா, சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சமய நடுநிலை பண்பா இருக்குது அப்படின்னா, எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதுதான். இதுவும் சரிதான். கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கவும் சிறப்பு பெற்றதால். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களாக இருக்கட்டும், கடவுள் உண்டுன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இது சிறப்புடையதான் அப்படின்னு விரும்பி ஏற்கக்கூடிய நூலா திருக்குறள் தான் இருக்குது. இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். திருக்குறள்ல எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இனம், ஜாதி, மதம் இது எதையுமே குறிப்பிட மாட்டாங்க. அப்போ அதனாலேயும் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நாலுமே சமய நடுநிலை பண்புக்கான காரணங்களா அமைது. அப்ப ஆன்சர் நமக்கு அனைத்துமே சரி. அடுத்த வினா, பின் வருவனவுள் தவறான பொருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. அடுத்தது, பாரதிதாசன் அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டியது அப்படின்னா சென்னையில தான். அடுத்த வினா பாருங்க, நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்டது ஈரோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஈரோடு கிடையாது, சேலம். அடுத்த வினா, கருப்பு சட்டை தீர்மானம் சேலம்னு கொடுத்துருக்காங்க. சேலம் கிடையாது, இது மதுரையில நடந்திருக்கும். அப்ப கொடுத்துருக்கக்கூடியதுல நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. தவறான பொருத்தம்னு பார்த்தோம்னா 3 மற்றும் 4. அப்ப ஆன்சர் பி. அடுத்த வினா, 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. முதல் சுயமரியாதை மாநாடு பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கல்பட்டுல நடந்திருக்கும். இந்த செங்கல்பட்டுல நடந்த முதல் சுயமரியாதை மாநாட்டுடைய தலைவர் WPA சவுந்தரபாண்டியன். ஆன்சர் நமக்கு சீல தான் அமைது. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு சொல்லி சட்டங்களையும் அந்த சட்டம் சம்பந்தமான அரசியல் அறிஞர்களையும் கொடுத்துருக்காங்க. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம் யார் வருவாங்க? இதுக்கு ராஜாஜி அவர்கள் வருவாரு. இதற்கு 2. அடுத்தது, ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூரார். இதற்கு 3. சுயமரியாதை திருமண சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாதுரை தான். இதற்கு 1. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம். இதற்கு 4. இப்போ கொடுத்துருக்கக்கூடியதுல இங்க 4 வந்துருச்சு. 2, 3, 1, 4. ஆன்சர் நமக்கு டெல்லியில அமையுது. இதுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்த வினா 106. அதாவது, பின்வருவனவற்றுள் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னு சொன்னாலே நமக்கு எப்பவுமே முத்துலட்சுமி அம்மையார் தான் எப்பவுமே எடுக்க தோணும். இது சரியான ஆன்சர் தான். இதுக்கு ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார். ஆன்சர் பாம்பே. அடுத்த வினா, எஸ் அம்புஜத்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இவர் 1920 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். இது சரி. இவர் 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தவறு. அம்புஜத்தம்மாளை பத்தி எங்கேயுமே இது போன்ற விஷயங்கள் குறிப்பிடப்படலை. அவங்க இந்த தாமரை திரு விருது வாங்கினதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு அவங்க நியமனம் செஞ்சதா எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அடுத்தது, இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார். இது சரி. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரியா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் நமக்கு பாம்பே. அடுத்தது, பின்வருவனவற்றை பொறுத்துக. ஈவேரா பெரியார், டி முத்துசாமி, மெட்ராஸ் மகாஜன சபா, பாரதியார். இதுல ஈவேரா பெரியார் அவருடைய இதழ் பாத்தீங்க அப்படின்னா குடியரசு தான். இதற்கு 4. டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி. இது நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான விஷயம் தான். இதற்கு 1. அடுத்தது, மெட்ராஸ் மகாஜன சபா 1884 தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபாவுக்கு யார் வருவாங்க அப்படின்னா வீரராகவாச்சாரி. இதற்கு 2. பாரதியார்னு சொன்னாலே புதுச்சேரி தான். இதற்கு 3. அப்ப 4, 1, 2, 3. ஆன்சர் ஏ. அடுத்தது,
திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, கிட்டத்தட்ட 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கே, அதனாலயா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது, பலர் உரை எழுதியுள்ளனர், 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது, அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. இதுதான் மிகச் சரியான ஆன்சர். ஏன்னா எல்லா நாட்டினராலையும் விரும்பி படிக்கக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான். எல்லா சமயத்தாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூலும் திருக்குறள் தான். எல்லா காலத்திலையும் எழுதப்பட்டது, எவ்வளவு முற்காலத்தில் எழுதப்பட்டாலும் இப்ப படிச்சாலுமே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய நூல், பிடிச்சமான நூல்னாலும் திருக்குறள் தான் அப்ப அமையுது. அப்போ இது உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுறதுக்கு இந்த காரணம் தான் சரியா இருக்குது. அப்ப ஆன்சர் டி. அடுத்தது, உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம். அதாவது எல்லா உயிர்களையும் மதித்து போற்றணும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுதே, இந்த வள்ளுவத்தின் உயிர் நாடியா இருக்கு. இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல், சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். இந்த 3 அறக்கருத்துக்களுமே திருக்குறள்ல வலியுறுத்தப்பட்டிருக்கும். அப்ப மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஆன்சர் டெல்லி. அடுத்த வினா, தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. எது குன்றும்? இந்த குறள் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் அப்படின்னு இந்த குறள் ஸ்டார்ட் ஆகும். இந்த குறளுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, மேகம் கடல்ல இருந்து நீரை முகந்து, அதாவது நீரை எடுத்துட்டு போய் மேல இருந்து மழையா பொழியல அப்படின்னா, இந்த செயல் நின்றுச்சு அப்படின்னா அந்த அழகான நெடுங்கடல் கூட தன் வளமையில குன்றி போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். அப்ப எது இதுல குன்றி போகும், யாருடைய சிறப்பு குன்றி போகும்னா நெடுங்கடலுடைய சிறப்பு தான் குன்றி போகும்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப ஆன்சர் இருக்கு சி. அடுத்தது, இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னா, எண்ணும் எழுத்தும். இது ரெண்டுத்தையும் தான் சொல்லியிருப்பாரு. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு திருக்குறள்ல தான் வள்ளுவர் கண்களுக்கு ஒப்பா சொல்லியிருப்பாரு. எண்ணும் எழுத்தும் வாழும் உயிர்களுக்கு கண் போன்றது அப்படின்னு. அப்ப ஆன்சர் எண்ணும் எழுத்தும், டெல்லியில அமைது. அடுத்த வினா, இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார் அப்படின்னா, செந்தாமரை மலருக்கு தான். தாமரை மலருக்கு ஒப்புமை செஞ்சிருப்பாரு. ஏன் தாமரை மலருக்கு சொல்றாரு அப்படின்னா, அன்றலர்ந்து செந்தாமரை போல அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, கையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வனவாசத்துக்கு நீ போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட சொல்லுவாங்க. யாருக்கா இருந்தாலும் பட்டம் சூட்டக்கூடிய வகை நேரத்துல நீ வனவாசம் போனோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா மனசு வருத்தமா இருக்கும், இல்லை கோவம் வரும். ஆனா அப்ப கூட ஸ்ரீராமர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, சித்தி சொன்னதுதான், நம்ம அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அன்றலர்ந்த செந்தாமரை போல இன்பம் வர்றப்பயும் அவர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, துன்பம் வரக்கூடிய நேரத்துல கூட சிரிச்சுக்கிட்டே அதை ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட போறாரு அப்படின்னு அந்த இடத்துல கம்பர் இதை ஓமைப்படுத்தியிருப்பாரு. அப்போ எந்த மலர்னா தாமரை. அப்ப ஆன்சர் பி. மருதநிலை நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்கிறாங்க. பல்லுதான் இதற்கு ஆன்சர். மருதநில நந்தா விளக்கம். ஆன்சர் பாம்பே. அடுத்தது, யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். அதாவது பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறந்து போறது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனுடைய அரண்மனை அவைக்கு சென்றேன். செல்வம், அதாவது என்ன இந்த இடத்துல கரெக்டா ஒப்புமைப்படுத்துறாங்க அப்படின்னா, பழம் இருக்கக்கூடிய மரத்தை தேடி பறவைகள் எப்படி தேடி செல்லுதோ அதே போல நான் அந்த வள்ளலான கரிகாலனுடைய அவைக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லி முடத்தாம கண்ணியார் பொருணார் ஆற்றுப்படையில சொல்லுவாங்க. சொன்ன நூல் பார்த்தீங்கன்னா பொருணார் ஆற்றுப்படை. ஏன்னா பொருணார் ஆற்றுப்படை பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கரிகாலன் தான். இந்த கரிகாலனை பத்தி முடத்தாம கண்ணியார் சொல்லியிருப்பாங்க. சரி, ஆன்சர் இதற்கு பி. அடுத்தது ரொம்ப எளிமையான வினா, நெஞ்சாற்றுப்படை என வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. முல்லை பாட்டு தான். நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு. ஆன்சர் பாம்பே. அடுத்த வினா, அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க.
அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு சோழர்களின் துறைமுகம். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. அரிக்கமேடு துறைமுகம் காவிரிப்பட்டணம், அழகன்குளம் மற்றும் முசிறி ஆகிய துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இது தப்பு. ஏன் அப்படின்னா நமக்கு புதுச்சேரியில தான் இருக்கு அரிக்கமேடு, தஞ்சாவூர் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இது ஒரு சோழர்களின் துறைமுகம், இது சரிதான். அரிக்கமேடு சோழர்களுடைய துறைமுகம் தான். இத்துறைமுகம் ரோம் நாட்டோட வணிப உறவு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சிருப்போம். அரிக்கமேடு துறைமுகம் காவிரிப்பட்டினம், அழகன்குளம், முசிறி துறைமுகங்களோட நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ஃபர்ஸ்ட் மட்டும்தான் தப்பு. அப்ப ஆன்சர் 2, 3, 4 சரியானது, 1 மட்டும் தவறானது. ஆன்சர் சி. அடுத்த வினா, கண்ணகிக்கு டேஷால் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேர மன்னன் செங்குட்டுவனால தான் கண்ணகிக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கும். ஆன்சர் பாம்பே. அடுத்த வினா, உத்தரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். இதை அனைத்து பற்றியுமே சொல்லக்கூடியது உத்தரமேரூர் கல்வெட்டு தான். ஏன்னா கிராம நிர்வாகத்துல குடவோலை தேர்தல் முறையை பத்தி சொல்லும், எழுதப்பட்ட அரசியலமைப்பு பத்தி சொல்லும், பராந்தகனுடைய நிர்வாகம் பத்தி சொல்லும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரிதான். அப்ப ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் டி. அடுத்தது, ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு யார் அழைக்கப்படுவார்னா ஈவே ராமசாமி. இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜூன் 27, 1970 கொடுத்துருப்பாங்க. யுனெஸ்கோ அமைப்பு கொடுத்துருக்கோம். ஆன்சர் டி. பெரியார் அவர்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்த வினா, கருத்து காரணம். பெரியார் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். 1925 தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. சேரன்மாதேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்தார். அங்கு பிராமணர் மாணவர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், உணவருந்தும் கூடம் தனித்தனியே இருப்பதை கண்டார். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கலாக்க முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதாவது இவர் சுயமரியாதை இயக்கம் தொடங்குறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையும், அதுக்கப்புறம் அந்த பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கேட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால நானே சுயமரியாதை இயக்கம்ங்கிற தொடங்கிறேன்னு சொல்லி தொடங்கியிருப்பாரு. அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆன்சர் நமக்கு எங்க அமைதுன்னா டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏவுக்கான ஆர் சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் டெல்லி. அடுத்த வினா, சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன், இது கரெக்ட் தான். சக்கரவர்த்தி திருமகள் ராஜாஜி. அடுத்தது, சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்ரன் கொடுத்திருக்காங்க, இதுவும் சரி. பாரதியார் கடவுள் ஒருவரே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கடவுள் ஒருவரையோட ஆசிரியர் வ.உ.சி. இங்க கொடுத்திருக்கக்கூடியது பாரதியார்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு. அடுத்தது, வ.உ.சி மெய்யறம் மெய்யறிவு இந்த நூல்லாம் அவர் தான் எழுதியிருப்பாரு. ஆலன் இயற்றிய மனம் போல் வாழ்வுங்கிற நூலை மொழிபெயர்த்திருப்பாருன்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ மெய்யறிவு இவர் எழுதுனது தான், கரெக்ட் தான். அப்போ கொடுத்துருக்கக்கூடியதுல நமக்கு சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 3வது நமக்கு தப்பா அமைஞ்சிருச்சு. அப்போ ஆன்சர் நமக்கு பாம்பே. குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட யூனிட் 8 வினாக்களுக்கான தெளிவான காணொலி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதுல ஒரு சில வினாக்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் வினாத்தால நமக்கு ஆன்சருக்கு வெளியிடுறத பொறுத்து நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 37 வினாக்களுக்குமான விடைகளை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். வரக்கூடிய முதன்மை தேர்வுலையும் நீங்க இதே போல சிறப்பா அந்த தேர்வை எழுதணும் அப்படின்னு சொல்லி டாப் நிறுவனத்தின் சார்பாகவும், டாப் ஆசிரியர்கள் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், ஆகாஷையா சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.